நம்ம வாழ்க்கையில எவ்ளோதான் சாதிச்சாலும் சில நேரங்கள்ல மனசுக்குள்ள ஒரு சின்ன காலி இடம் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அந்த ஆழமான ஏக்கத்துக்கு என்ன காரணம்? வாங்க அத பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். இந்த கேள்விக்கு ஒரு அழகான பதில் இந்த வசனத்துல இருக்கு. தவணமுள்ள ஆத்துமாவை அவர் திருப்தியாக்கி, பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார். இது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க, இது நம்மளோட ஆழமான தேவைகளை பத்தின ஒரு வாக்குறுதி. சரி, இத ஒரு விற்பனையாளரோட உண்மை கதை மூலமா நாம இன்னைக்கு இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த வாக்குறுதி நம்ம இதயத்தோட 2 முக்கியமான அடிப்படை தேவைகளை பத்தி பேசுது. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வாக்குறுதியில 2 முக்கியமான வார்த்தைகள் இருக்கு: தாகம் அப்புறம் பசி. ஆனா இது நம்ம உடம்புக்கு ஏற்படுற தாகம் இல்ல, பசியும் இல்ல. இது நம்ம ஆத்மாவோட தேவைகளை பத்தினது. இப்ப பாருங்க, நம்மளோட ஆன்மீக தேவைகளை 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு ஏங்கும் ஆத்துமா, அதாவது தாகம். இது எதுக்காக தவிக்குதுன்னா மன நிம்மதி, அன்பு, ஒரு பாதுகாப்பு உணர்வு, இதுக்கெல்லாம் தான். இன்னொன்னு பசியுள்ள ஆத்துமா. இதுக்கு தேவைப்படுறது நீதி, வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம், ஒரு நோக்கம், இந்த மாதிரி ஆழமான விஷயங்கள். இப்போ ஏங்கும் ஆத்துமாவை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். ஒரு பெரிய பாலைவனத்துல பயங்கர தாகத்துல தவிக்கிற ஒருத்தரை கற்பனை பண்ணிக்கோங்க. அப்படிதான் இந்த ஆத்துமாவும் உணரும். உலகத்துல இருக்கிற எந்த ஒரு பொருளாலையும் இந்த தாகத்தை தீர்க்கவே முடியாது. இதுக்கு தேவைப்படுறது ஒரு நிலையான, உண்மையான ஒரு நிறைவு. சரி, அப்போ பசியுள்ள ஆத்துமா, அதுக்கு ஒரு நல்ல சத்தான உணவு தேவை. இங்க உணவுனா சாப்பாடு இல்ல, நன்மை, மன்னிப்பு, சரியான வழிகாட்டுதல், இந்த மாதிரி விஷயங்களால அந்த ஆத்மா நிரப்பப்படணும்னு ஏங்குது. சரி, இவ்வளவு நேரம் நாம ஆன்மீகமா பேசணும். ஆனா இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற இந்த போட்டி நிறைஞ்ச வேலை உலகத்துல எப்படி பொருந்தும்? வாங்க, ஒரு விற்பனையாளரோட அனுபவத்திலிருந்து இது புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். கதை ஒரு ரொம்ப சவாலான நாள்ல தொடங்குது. கடைக்கு ஒரு கஸ்டமர் வர்றாரு. ஆனா அவரை பார்த்த உடனே மத்த சேல்ஸ்மேன் எல்லாரும் மெதுவா நழுவிடுறாங்க. ஏன்னா இவர்கிட்ட பேசி விக்கிறதெல்லாம் சும்மா டைம் வேஸ்ட்னு அவங்களுக்கு தோணுது. ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னா, 35,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை அந்த கஸ்டமர் வெறும் 33,000 ரூபாய்க்கு கேட்கிறார். இது நடக்கவே நடக்காத காரியம். இந்த 2,000 ரூபாய் வித்தியாசத்துல இந்த டீல் க்ளோஸ் ஆகவே ஆகாதுன்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும். என்ன பண்றதுனே தெரியல. நம்ம கதை சொல்றவருக்கு ஒரே குழப்பம். மனசு உடைஞ்சு போய் தனக்குள்ளே ஒரு கேள்விய கேக்குறாரு: கடவுளே, இப்போ நான் என்ன பண்ணட்டும்? அப்போதான் பாருங்க, அவருக்கு ஒரு அருமையான யோசனை தோணுது. கஸ்டமரோட பட்ஜெட்டுக்கும் சரியா வரணும், அதே சமயம் கம்பெனிக்கும் நஷ்டம் வரக்கூடாது. அப்படி ஒரு கிரியேட்டிவான தீர்வை கொடுக்கறாரு. கடைசில கஸ்டமரும் ஹாப்பி, சேல்ஸும் வெற்றிகரமா முடிஞ்சுது. ஆனா கதை இதோட முடியல. ஒரு பக்கம் வெற்றி கிடைச்சாலும் அந்த வெற்றியே புது புது சவால்களை கொண்டு வந்தது. சொல்லப்போனா இந்த வெற்றி அவருடைய நம்பிக்கைய வேற விதமா சோதிக்க ஆரம்பிச்சது. என்னாச்சுன்னா, அந்த வெற்றிக்கு அவருக்கு கிடைச்ச பரிசு பாராட்டுக்கள் இல்ல, கூட வேலை பார்க்கறவங்களோட பொறாமை தான். அவங்களோட அந்த வெறுப்பான பார்வை அவரை ரொம்பவே காயப்படுத்துருச்சு. இதுதான் அவருக்கு வந்த முதல் சோதனை. அடுத்ததா இன்னொரு பதட்டமான மூமெண்ட். ஒரு கஸ்டமருக்கு 300 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்றதுக்கு பதிலா தப்பா 200 ரூபாய்க்கு பண்ணிட்டாரு. ஐயோ, பெரிய நஷ்டமாயிடுமேன்னு பதறி போறாரு. ஆனா டக்குன்னு யோசிச்சு, உங்ககிட்ட 2வது சிம் இருக்கான்னு கேக்குறாரு. அந்த கஸ்டமரும் ஆமான்னு சொன்னதும் அந்த நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணிக்க சம்மதிச்சுட்டாரு. அப்பாடா, ஒரு வழியா அந்த பிரச்சனையும் சமாளிச்சிட்டாரு. அந்த நிம்மதி பெருமூச்சு விடுற நேரத்துல அவருக்கு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருது: பயப்படாதீங்க, நீங்க பல குருவிகளை விட விசேஷமானவங்க. இந்த வார்த்தைகள் அவருக்குள்ள ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்குது. நம்மளோட மதிப்புங்கிறது நம்ம ஜெயிக்கிறதுலயோ தோக்குறதுலயோ இல்ல, அதுக்கும் மேலானதுன்னு அவருக்கு புரிய வைக்குது. ஆனா பாருங்க, நம்ம வாழ்க்கை எப்பவுமே ஒரு நேர்கோட்ல போறதில்லையே. சில சமயம் இப்படிப்பட்ட நல்ல தருணங்களுக்கு பிறகும் கூட நாம தடுமாறுவோம். அதே மாதிரிதான் இவரோட பயணத்திலயும் ஒரு பெரிய சரிவு வருது. கூட்டத்துல இருந்து வழி தவறி போன ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி அவரும் நம்பிக்கையோட பாதையிலிருந்து விலகி போறத உணர்றாரு. ஒரே தனிமை, என்ன பண்றதுன்னே தெரியாம திகைச்சு போய் நிக்கிறாரு. நிலைமை இன்னும் மோசமாகுது. அன்னைக்கு ஒரு சேல்ஸ் கூட அவருக்கு இல்ல. ஆனா அவருக்கு போட்டியா இருக்கிறவங்களோ விற்பனையில பட்டைய கிளப்புறாங்க. இது அவரை விரக்தியோட உச்சத்திற்கே கொண்டு போயிடுது. தொடர்ந்து வந்த பிரச்சனைகள், மன வலி எல்லாம் சேர்ந்து அவரை ஒரு விளிம்புக்கே தள்ளிடுது. போதுண்டா சபி, இந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் வேலையே எனக்கு வேண்டான்னு சொல்லி வேலையை விட்டுடலான்னு முடிவு பண்றாரு. இதுதான் அவரோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்புமுனை. வேலை மேல இருந்த எல்லா ஆர்வமும் போயிடுச்சு.
முழுசா தோத்துட்டோன்னு உணர்ற அந்த நொடியில அவருக்கு முன்னாடி ஒரே ஒரு வழிதான் இருந்துச்சு. அவர் வெற்றிக்காகவோ பணத்துக்காகவோ ஜெபம் பண்ணல. ரொம்ப எளிமையா, கடவுளே, பாவியான என் மேல கருணையாருங்கன்னு சொல்லி முழுசா சரணடையறாரு. இது ரொம்ப தாழ்மையான, ஆனா ரொம்ப உண்மையான ஒரு வேண்டுதல். அப்போ அந்த நாள் வெற்றியோட முடியல. ஆனா தனக்கு கிடைச்ச ஆசீர்வாதங்களுக்காக ஒரு பெரிய நன்றியோட முடிஞ்சது. இதுல இருந்து நாம என்ன கத்துக்கிறோம்? உண்மையான நிறைவுங்கிறது எப்பவுமே ஜெயிக்கிறதுல மட்டும் இல்ல, நாம எவ்வளவு தடுமாறினாலும் திரும்பவும் நம்பிக்கைக்கும் நன்றி உணர்வுக்கும் வர்றதுல தான் இருக்கு. இப்போ இந்த கதை நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒரு கேள்வியை கேக்குது. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில வர்ற வெற்றி தோல்விகளுக்கு மத்தியில உண்மையான மன திருப்திக்காக நாம யார் பக்கம் திரும்புறோம், இல்ல எதை நோக்கி போறோம்? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நன்றி.